அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நடிகை திரிஷா குறித்து மீடியா பேட்டியில் மோசமான முறையில் நடிகர் மன்சூர் அலிகான் பேசிய விவகாரத்தில் திரிஷா மட்டுமின்றி பல திரையுலகினரும் அவரை எச்சரித்தார்கள். அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். என்றாலும் திரிஷா குறித்து பேசியதற்கு தன்னை எச்சரித்த நடிகை குஷ்பு, நடிகர் சிரஞ்சீவி மற்றும் திரிஷா உள்ளிட்டோர் மீது நீதிமன்றத்தில் மான நஷ்டஈடு வழக்கும் தொடர்ந்தாள். ஆனால் நீதிமன்றம் திரிஷா படத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு இப்பொழுது விளம்பர நோக்கத்திற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதா என்று சொல்லி மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் அபராதமும் விதித்தது. இப்படி ஒளியாக அந்த விவகாரம் முடிவுக்கு வந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் நீக்கப்பட்ட மாஜி நிர்வாகி ஏவி ராஜு என்பவர் அளித்த ஒரு பேட்டியில் அதிமுக புள்ளிகளை விமர்சிக்கும் நோக்கில் நடிகையுடன் எப்படியெல்லாம் கூத்தடியுங்கள் என்று கருணாஸ் உள்ளிட்ட சிலரை விமர்சித்தார். மேலும் கடந்த 2017 ஆண்டுகளில் கூவத்தூரில் அதிமுக நிர்வாகிகள் 100 பேர் ஒரு வாரம் எப்படி தங்கியிருந்த நிலையில் தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருந்து வந்த திரிஷா அங்கு அழைத்து வரப்பட்டதற்கான பிரபல நடிகர் ஒருவர் தான் அவரை அழைத்து வந்தார் என்று ஒரு சர்ச்சையை கொளுத்தி போட்டிருக்கிறார். அதோடு அந்த நடிகைக்கு 25 லட்சம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார். இந்த விவகாரம் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஏவி ராஜு என்ற அந்த முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திரையுலகினர் பலரும் கேட்டுக்கொண்டார்கள். சினிமா துறையில் இருந்து இயக்குனர் சேரன், நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பலரும் திரைத்துறை சகோதரிகளை அரசியல் பார்வையில் விமர்சிப்பது மனதை நோக செய்கிறது. நடிகைகள் குறித்து அவதூறாக பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போகிற போக்கில் நடிகைகள் கீழ்த்தரமாக விமர்சிப்பது கண்டிக்கத்தக்கது என கூறியிருந்தார்கள். இது குறித்து நடிகை திரிஷா தனதுடைய எக்ஸ் பக்கத்தில் கவன ஈர்ப்புக்காக எந்த நிலையிலும் கீழே இறங்கவும் கீழ்த்தரமான மற்றும் கேவலமான மனிதர்களை திரும்ப பார்ப்பதும் அருவெறுப்பாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர் மீது உறுதியான மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் சொல்ல வேண்டியவற்றை எல்லாம் செய்ய வேண்டிய அனைத்தும் சட்ட வல்லுநர்கள் மேற்கொள்வார்கள் என்று பதிவிட்டார். அதோடு இது குறித்து நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி இருப்பு கொண்டதாகவும் கூறப்படுகிறதுங்க. இப்படியான நிலையில் திரிஷா குறித்து சர்ச்சையாக பேசிய அந்த அதிமுக பிரமுகர் ஏவி ராஜு அந்தர்பல்ட்டி அடித்து ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் திரிஷாவை போல இளம் நடிகைகளே தான் அவர் கேட்டார் என்றும் எந்த நடிகை என்று குறிப்பிட்டு பேசவில்லை என்றும் குறிப்பிட்டார். நான் எப்பொழுதும் அவ்வாறு பேசுபவர்கள் இல்லை என்றும் தன்னுடைய பேச்சு திரித்து கூறப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடந்த மாதம் 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கும்பாபிஷேக விழா நடைபெற்றதுங்க. இந்த விழாவுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் அழைப்பு விடுக்கப்பட்ட போது பாஜக மற்றும் அதன் ஆதரவு கட்சியினர் மட்டும் கலந்து கொண்ட நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புறக்கணித்து விட்டார்கள். அதோடு பாலிவுட் சினிமாவில் இருந்து நடிகர் அமிதாப் பச்சன், அவரது மருமகள் ஐஸ்வர்யா ராய், நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தெலுங்கு சினிமா நடிகர்கள் சிலரும் கலந்து கொண்டார்கள். அதோடு கும்பாபிஷேக விழாவை புறக்கணித்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியின் பெயரை பொதுமக்களும் இந்து அமைப்பினரும் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். இந்த நிலையில் ஐஸ்வர்யா ராய் பார்த்திங்கன்னா ராகுல் மற்றும் மோடியை இழுத்து விமர்சித்த ராகுல். பரபரப்பாகும் இந்த ராமர் கோயில் விவகாரம். இதை பற்றி தாங்க ஒரு முக்கிய காணொளியை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோங்க.
ஸோ அதன் ஆதரவு கட்சிகள் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் நடிகர் ரஜினிகாந்த், தெலுங்கு சினிமா நடிகர் சிலரும் கலந்து கொண்டாங்க. ஸோ இந்த அமைப்பினர் கடுமையாக விமர்சனம் செய்தாங்க. இந்த நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி தனது பாரத் ஜோடோ நியாய பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். இந்த யாத்திரை தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்குள் நுழைந்துள்ளது. இந்த நிலையில் அவர் பேசும் பொழுது, கடந்த மாதம் அயோத்தி ராமர் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடத்தினார்கள். ஆனால் இந்த விழாவுக்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதே சமயம் ஹாலிவுட் நட்சத்திரம் அமிதாப் பச்சன் மற்றும் அவரது மருமகள் ஐஸ்வர்யா பச்சன் ஆகியோரை பிரதமர் மோடி விழாவிற்கு அழைத்திருந்தார். ஸோ அயோத்தி ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் தொடர்பாக பிரதமர் மோடியை காங்கிரஸ் கட்சியின் ராகுல் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவரது மாமனாரும் நடிகருமான அமிதாப் பச்சனை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி பேசியிருப்பது பரபரப்பாக எட்டப்படுதுங்க. இது பார்த்திங்கன்னா எங்கே போய் முடியும் அப்படின்றது சரிவர தெரியலைங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாஜகவில் தமிழக எம்எல்ஏக்கள் 10க்கு மேற்பட்டவர்கள் விரைவில் இணைவதாக சில கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்குது. அதை பற்றிய ஒரு முக்கிய தகவலை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.